ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரக்ஷூஸ் டிப்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வருஷத்தோட முதல் சூரிய கிரகணம் நாளைக்கு நிகழ இருக்குது. இந்த சூரிய கிரகணம் கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்கணுமா, இந்தியாவில் தெரியுமா, இந்திய நேரப்படி அந்த டைமிங் என்ன, எவ்வளவு மணி நேரம் இந்த சூரிய கிரகணம் நடக்குது, அதே மாதிரி இந்த சூரிய கிரகணம் நடக்கிறப்ப கர்ப்பிணி பெண்கள் என்ன மாதிரி விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் 1 by 1 நான் ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த கிரகணம் அப்படின்னாலே கர்ப்பிணி பெண்கள் எல்லாருமே ரொம்ப பயப்படுறீங்க. அக்கா இது சம்மந்தமாக வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. நீங்களும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தோட முதல் சூரிய கிரகணம் நாளைக்கு நிகழ இருக்குது. அதாவது ஏப்ரல் 8ஆம் தேதி நாளை திங்கட்கிழமை இந்த சூரிய கிரகணம் நடக்க போகுது. இந்த சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் தெரியுமா அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் இந்தியாவில் இது தெரியாது. இது வட அமெரிக்கா, USA, இங்கிலாந்து, ரஷ்யா அந்த மாதிரியான நாடுகளில் தான் இந்த சூரிய கிரகணம் தெரியும். நம்ம இந்தியாவில் சூரிய கிரகணம் தெரியாது. பட் இருந்தாலும் நாளைக்கு கிரகணம் அப்படிங்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. நம்ம இந்திய நேரப்படி இந்த சூரிய கிரகணம் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை ஏப்ரல் 8ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 9:12 அன்னைக்கு மிட் நைட்டு, அதாவது அடுத்த நாளுன்னு கூட கணக்கு வச்சுக்கலாம். 9ஆம் தேதி அதிகாலை 2:30 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த சூரிய கிரகணம் நடக்குது. நல்லா டைமிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு நைட்டு 9:12 மிட் நைட் 2:30 மணி வரைக்கும், இல்லைன்னா 13ஆம் தேதி காலையில் 2:30 மணி வரைக்கும் இந்த சூரிய கிரகணம் நடக்குது. ஸோ இந்த சூரிய கிரகணம்னா என்ன ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, சூரியன், பூமி, சந்திரன் 3ம் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒன்று சுற்றி வரும்போது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் சந்திரன் வந்துடும். அப்போ அந்த சூரியனோட வெளிச்சம் நம்ம பூமி மேலே படாதப்போ நமக்கு இருள் சூழ்ந்துடும். இதை தான் நம்ம கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கிரகண நேரத்தில் ஏற்படக்கூடிய கதிர்வீச்சுகளால் கர்ப்பிணி பெண்களுக்கு பாதிப்பு வரும். அப்படிங்கிறதுனால தான் காலமாக நம்மளது முன்னோர்கள் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணாங்க. பட் இருந்தாலும் இது நம்ம இந்தியாவில் தெரியாது, அதுவும் இது இரவு நேரத்தில் வருது. அப்படிங்கிறதுனால இந்த சூரிய கிரகணம் அந்தளவுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு நம்ம இந்தியாவில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. பட் பார்த்திங்கன்னா USA, அமெரிக்காலெலாம் பார்த்திங்கன்னா இதனால் பெரிய பாதிப்பு இருக்குது. ஸோ அதனால் அங்கே ஸ்கூல்லாம் லீவ் விட்டுருக்காங்க, அப்படி இப்படின்லாம் நியூஸில் நம்ம பார்க்குறோம். இப்போது அந்தளவுக்கு நம்ம இங்கே கவனமாக இருக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்கணும். பட் இருந்தாலும் ரொம்ப பயப்படணுன்றது அவசியம் இல்லை. நார்மலாகவே நம்ம இந்தியாவில் தெரிஞ்சாலுமே கூட ரொம்ப கிரகணத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் நம்ம பெரியவங்க சொன்னதை அதுக்காக அப்படியே ஃபாலோ பண்ணாமலும் இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு பார்த்திங்கன்னா நைட்டு டின்னர் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்யவே கூடாத விஷயம், நைட்டு டின்னர் ஹெவியாக எடுத்துக்கவே கூடாது. மறந்தும் கூட நீங்கள் ஒரு திடீர்னு ஆசை வந்துச்சு, நான் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் சாப்பிட்டேன், ஒரு வெளியில் போய் நான் சாப்பிட்டேன், ஒரு பீஸா சாப்பிட்டேன், பிரியாணி சாப்பிட்டேன் அப்படிங்கிறது இல்லாமல் ரொம்ப லைட்டாக ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரியான இட்லி, தோசை அந்த மாதிரியான ஃபுட்டை, அதுவும் 9 மணிக்கு முன்னாடியே ஒரு 8 மணிக்கே நீங்கள் டின்னரை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நைட்டு ஃபுல்லாகவே தூங்க தான் போகிறீங்க. அந்த நேரத்தில் நம்ம அனாவசியமாக யாருமே வெளியில் போக மாட்டோம். இருந்தாலும் நீங்கள் ஒரு வேளை சில பேர் பிளான் பண்ணியிருக்கலாம், அன்றைக்கி எங்கேயாச்சும் வேறு எங்கேயாவது வெளியில் போயிட்டு வர்றதுக்கு. அந்த மாதிரி டைமில் அது லேட் ஆகிற மாதிரியான சிச்சுவேஷன் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறவங்க கொஞ்சம் முன்னாடியே யோசித்து ஒரு 8 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அப்படியும் இல்லை எனக்கு ரொம்ப எமர்ஜென்சி, நான் வேறு வழியே இல்லைன்றவங்க நீங்கள் பயப்படவே வேண்டாம். தாராளமாக நீங்கள் அந்த டைமில் வெளியில் போகலாம், வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து நீங்கள் செய்யவே கூடாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்குறீங்க அந்த நைட்டு 9:30 மணிலேருந்து 2:30 மணி வரைக்கும் தண்ணி கூட குடிக்கக்கூடாது அப்படின்னு. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. தயவு செஞ்சு இந்த தப்பெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கூட மறந்து கூட யார் பேச்சையாவது கேட்டு செஞ்சிடாதீங்க. அவ்வளோ நேரம் தண்ணி குடிக்காமல் இருக்கிறது, இல்லை நீங்கள் தூங்கிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இருந்தாலும் பர்பஸாகவே இதுக்காக பயந்து போய் நீங்கள் தண்ணி குடிக்காமல் இருக்கிறது, தூங்காமல் இருக்கிறது, இல்லைனா அந்த டைமில் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். நீங்கள் எப்பயும் போல் தாராளமாக ரெஸ்ட் ரூம் போய்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் வீட்டில் சொல்கிறீங்க ரெஸ்ட் ரூம் வெளியில் இருக்குது, ஸோ அதனால் எனக்கு போக யோசனையாக இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். நீங்கள் தாராளமாக ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். எப்பயும் போல் நீங்கள் நார்மலாக எப்படி இருப்பீங்களோ அப்படி இருக்கலாம். ரொம்ப நீங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிக்கணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டால் போதும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம ரக்ஷூஸ் டிப்ஸ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.